அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, வரக்கூடிய ஏப்ரல் 14ஆம் தேதி என்று பார்த்திங்கன்னா, அதாவது நாளை தினம்தாங்க. நாளை தினத்தில் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுதுங்க. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழ் புத்தாண்டான சித்திரை மாதமானது நாளை தினத்தில் தான் பிறக்க இருக்கு. ஸோ இந்த புத்தாண்டும் சேர்ந்து வருவதனால இவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டிற்கு பிறகு என்னெல்லாம் பார்த்திங்கன்னா நடக்கும், இவர்களுக்கு ஏற்ற இறக்கங்களாக இருக்க போகிறதா, இல்லை பார்த்திங்கன்னா சாதகமான ஒரு சூழ்நிலையாக இருக்குமா, அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாகவும் பார்த்திங்கன்னா எப்படிலாம் இருக்க போகுது அப்படிங்கிறது குறித்து எல்லா விஷயத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை மகர ராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி அன்று பார்த்திங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியினுடைய தாக்கங்களினுடைய அடிப்படையை வைத்து பார்க்கும் பொழுது, குடும்பம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் அனுகூலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொத்து வாங்குவதற்கான ஒரு சூழலானது பார்த்திங்கன்னா நிலவுங்க. அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டால் சாதகமாகவே உங்களுக்கு முடியும். சிறிய முயற்சிகள் கூட பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பலனை கொடுக்கக்கூடிய இடத்தில் சனி சஞ்சரிப்பதனால பொதுவாக எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா வேகமாக இப்பொழுது நடைபெறுங்க. கடந்த சில வாரங்களாக இருந்த தடை மற்றும் தாமதங்கள் அனைத்துமே விலகி நினைத்த காரியங்களை வேகமாக செய்து முடிப்பீர்கள். அதேபோல் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காலகட்டத்தினுடைய இரண்டாம் பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இரண்டாம் பாதியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் பார்த்திங்கன்னா உச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால சொத்து சம்பந்தமான விஷயங்களில் நிறையவே சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதேபோல் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் லாபம் மற்றும் எதிர்பாராத அளவுக்கு செல்வாக்கும் மரியாதையும் அதிகரிக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு பணம், பொருளாதார செலவு விஷயத்தில் பார்த்திங்கன்னா பெரிய சிக்கல்கள் எதுவும் ஏற்படாது. இருப்பினுமே இரண்டாவது இடத்தில் ராகு சஞ்சரிப்பதனால திடீரென்று பார்த்திங்கன்னா ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பங்களானது தோன்றி பெரிய அளவுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்புகளானது உள்ளது. புதன் வக்ர நிவர்த்தி அடைவதனால கடன் அல்லது பண விஷயங்களில் பார்த்திங்கன்னா நெருக்கடியானது குறையும். அதே போல் மகர ராசிக்காரர்களுக்கு இப்பொழுது இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே உத்தியோகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் பார்த்திங்கன்னா கவனமாக இருக்கணுங்க. உங்களுடைய முயற்சிகள் நேர்மையாக இருப்பது ரொம்ப அவசியம். அதேபோல் முயற்சிகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா கை கொடுக்கும் என்றாலுமே கூட அலுவலக ரீதியான அல்லது தொழில் ரீதியாக சின்ன பின்னடைவுகள் ஏற்பட வாய்ப்புகளானது இருக்கிறது. அடுத்த சில வாரங்களுக்கு இருக்கும் இடமே சிறந்தது என்ற நிலையை பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை பார்ப்பவர்கள் கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் தொழில் மற்றும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல லாபங்கள், அதிர்ஷ்டங்கள் மற்றும் முன்னேற்றங்களும் ஏற்படும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சச்சரவுகளை பார்த்திங்கன்னா பெரிதாக்காமல் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லது. ஸோ இந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா கவனமாக இருப்பது ரொம்ப சிறந்ததுங்க. அதே சமயம் அசையா சொத்து வாங்குவது, விற்பது, பராமரிப்பது போன்ற காரியங்களில் பார்த்திங்கன்னா எச்சரிக்கையாக பார்த்திங்கன்னா செயல்பட வேண்டுங்க. அலைச்சல் மிகுந்த பயணங்கள், பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு, சிறிய தடை தாமதங்கள் இருந்தாலுமே வெற்றியானது உங்களுக்கு நிச்சயம். பிள்ளைகளினுடைய முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல் உபாதைகள் இருந்தால் உரிய சிகிச்சையை பெற வேண்டுங்க. மகன் மகளுக்கு எதிர்பார்த்திருந்த வேலைகளானது கிடைக்கும். பெண்களுக்கு அழகு, ஆடம்பர பொருட்கள், தங்க நகைகளானது கிடைக்குங்க. நண்பர்களால் ஆதாயங்களும் உண்டு. வாடிக்கையாளர்கள் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். தடைப்பட்ட சகோதர சகோதரிகளினுடைய திருமண முயற்சியானது இப்பொழுது வெற்றியாகும். பிறவி கடன் மற்றும் பொருள் கடன் தீர்க்க முயற்சிப்பீர்கள். நீண்ட காலமாக குழந்தை இல்லாதவர்கள் செயற்கை கருத்தரிப்பு முறையை அணுகலாம். பிள்ளைகளுக்கு திருமணம் செய்தல், பேரன் பேத்தி எடுத்த அடுத்த தலைமுறை பார்த்திங்கன்னா உருவாக்குதல் போன்ற சுப பலன்களானது நடக்கும். நண்பர்கள் மூலமாக வீண் அலைச்சலும் காரிய தடைகளும் உண்டாகும். உங்களுடைய தொழிலில் லாபமும் ஏற்றங்களும் உறுதிங்க.
கையிருப்பில் இருக்கக்கூடிய சரக்குகளினுடைய மதிப்பானது வந்து பார்த்திங்கன்னா உயரப்போகிறது. திருமண தடைகளானது வந்து பார்த்திங்கன்னா அகலும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் சிறப்பாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைவேறும். பலருக்கு சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடிக்காத காதல் கலப்பு திருமணமாகவே இருக்க போகிறது. அதே போல் காதல் திருமணத்திற்கு பெற்றோர்களினுடைய சம்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது கிடைக்கலாம். இதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு சிறு சலசலப்புகள் மனசஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்குங்க. இது போன்ற காரணங்களால் தந்தை மகன் உறவுகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து பார்த்திங்கன்னா விரிசல்களானது ஏற்பட்டு குடும்பங்களானது பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படுங்க. தம்பதிகளினுடைய உறவில் வந்து பார்த்திங்கன்னா அந்யோன்யங்களானது நீடிக்கும். அனைத்து விதமான நல்ல முயற்சிகளுமே இப்பொழுது பலிதமாகலாம். அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் பல மடங்கு ஆதாயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க. அதேபோல் உயில் எழுதுவதை சிறிது காலத்திற்கு தள்ளி போட வேண்டும். சொத்துக்களினுடைய விற்பனைகளானது இப்பொழுது சாதகமாகலாம். பிள்ளைகளினுடைய சுப நிகழ்விற்கான பேச்சுவார்த்தைகள் நடக்குங்க. மனதிற்கு பிடித்ததை பிடித்தபடி வந்து பார்த்திங்கன்னா செய்வீர்கள். அதனால் சில செலவுகளும் வரும். கூட்டு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா பணிபுரியக்கூடியவர்களுக்கு பொறுமையும் நிதானத்துடனும் இருக்க வேண்டும். தாய் தந்தையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம். மாணவர்கள் நல்ல ஒரு நண்பர்களுடன் நட்பை வைத்து கொள்ளணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்பாலவே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் கெடுக்கக்கூடிய அளவிற்கு ஏற்பட்டுடுங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3, 12ஆம் அதிபதியான குரு பகவானை 4, 11ஆம் அதிபதியான செவ்வாய் தனது 4ஆம் பார்வையினால் பார்ப்பது குருமங்கள யோகத்தை கொடுத்திருக்குங்க. சிலருக்கு அரசினுடைய தொகுப்பு வீடுகளானது இப்பொழுது கிடைக்கும். சொத்து வாங்குதல் விற்றல் போன்றவற்றின் மூலமாக அபரிமிதமான லாபங்களும் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் கட்டுமானத்துறையில் பணிபுரிபவர்களினுடைய வாழ்வாதாரங்கள் இப்பொழுது உயருங்க. புதிய வாகனத்தை வாங்குதல் அல்லது நிலத்தில் முதலீடு செய்தல் போன்ற அமைப்புகளானது உருவாகும். சிலருக்கு புதிய நகைகள் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகங்களானது ஏற்படும். வெளிநாட்டு வேலைக்கான முயற்சிகளானது இப்பொழுது சித்திக்குங்க. சிலருக்கு தொழிலில் சகோதரருடன் பிரிவினையானது ஏற்படும். சிலருக்கு இளைய சகோதரரினுடைய குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய நிலைகளானது ஏற்படுங்க. பாக பிரிவினையானது இப்பொழுது நடக்கலாம். காணாமல் போன கை மறதியாக வைத்த ஆவணங்கள் இப்பொழுது உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா பொருள் வாங்கக்கூடிய மோகங்கள் அதிகமாகும். தேவையற்ற சிந்தனைகளை கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் யோகா, மெடிடேஷன், உடற்பயிற்சி, தியானம் போன்ற விஷயங்களில் மனதை செலுத்த வேண்டும். உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்கும் பொழுது தேவைக்கு மிகுதியாகவே வருமானங்களானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குங்க. கடனை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏதாவது ஒரு வழியில் ரொட்டேஷன் செய்வது உங்களை வந்து பார்த்திங்கன்னா அதாவது தங்களை வந்து காப்பாற்றிக் கொள்வீர் அப்படின்னு வந்து சொல்லலாம். வரவுகளும் செலவுகளும் சமமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியானது ஏற்படுங்க. கால்நடை வளர்ப்பில் ஆர்வங்களானது அதிகமாகும். சொந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு வீட்டை வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தக்கூடிய அதாவது பராமரிப்பு செலவுகளானது உங்களுக்கு ஏராளமாகவே வந்து இருக்கும். ஒரு சிலர் வசதி அதிகமான நல்ல வாடகை வீட்டிற்கு செல்ல நேரலாம். விவசாயிகளுக்கு கால்நடைகள் மூலமாகவும் அதிக விளைச்சலும் வருமானங்களும் அதிகரிக்கும் காலங்கள் இது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. சிலருக்கு வீடு வாகன பராமரிப்பு செலவுகளானது அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிலருக்கு வெளியூர் அல்லது வெளி மாநிலம் சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளானது ஏற்படும். அடிமை தொழிலில் இருப்பவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழலானது உருவாகுங்க. திறமைக்கு தகுந்த அங்கீகாரங்களானது இப்பொழுது கிடைக்கும். எதையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வங்களானது அதிகமாகும். தேவையில்லாத சிந்தனையில் மனதை வந்து பார்த்திங்கன்னா சிதறவிடக்கூடாது. எல்லாம் எனக்கு தெரியும் என்று நினைத்து செயல்பட்டு எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல் இருந்த நீங்கள் இப்பொழுது உலக மாற்றத்தை கண்டு புதிய வழிகளை தேடி சிந்திப்பீர்கள். இளவயது மகர ராசி வாலிபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றி பெற்றோர் உற்றார் உறவினர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பெயரை நீங்கள் எடுத்துக்கொள்வீர். சிறிய செயல்களுக்கு பிறகு அதிக முயற்சியும் உழைப்பும் உங்களுக்கு தேவைப்படும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் உள்ள ராசி அதிபதி சனி பகவானுடன் 4, 11ஆம் அதிபதியான செவ்வாய் இப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இணைந்து இருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முகத்தில் கவலை,
தூக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே துக்கம் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். தூக்கம் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு சோர்வடைந்து காணப்படுவீங்க. அந்த ஒரு தோற்றப்பொழிவுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்து காணப்படும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா முடி நரைக்கும், முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரும்புள்ளிகள், தழும்புகள் போன்ற வந்து தோன்றலாம். மனம் வந்து பார்த்திங்கன்னா அலைப்பாய்ந்து கொண்டே இருக்குங்க. ஞாபக மறதியும் வந்து அதிகமாகும். எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நீங்கள் உபயோகிப்பீர்கள். அதிர்ஷ்டம் என்னை தேடி வருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறையவே சிந்திப்பீங்க. அதேபோல் அதிர்ஷ்டத்தை தேடி காலத்தை வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவீர்கள். உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத முன்னோர்களினுடைய சொத்துக்காக இருக்கக்கூடிய பொன்பொருளையும் ஏமாந்து பிறருக்கு கொடுத்து விடுவீர். அதற்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது சிறந்தது. அதேபோல் உடல் சோர்வு, கை கால் மூட்டு வலிகள் என்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகமாகுங்க.